ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப ஒரு முறையாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், அல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஃப்ரூட், சாட்சியங்கள் என்ன? இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் கூட விசுவாசி, ஆனால் அதுக்கு சில அடையாளங்கள் தேவை. அது வெளிப்புறமான அடையாளங்கள் அல்ல, வெளிப்புறமான உள்ளான அடையாளங்கள் தேவை. தெர் மஸ்ட் பி சம் ஃப்ரூட். இன்றைக்கு உலகத்தில், இந்தியாவில் நாம் வசிப்பதற்கு ஆதார் கார்டு தேவை, வங்கியிலே பேன் கார்டு தேவை. அது இருந்தால் தான் இந்த இன்றைக்கு நாம் இந்த தேசத்தில் சர்வே பண்ண முடியும். எங்கே போனாலும் அதற்கு ஒரு அத்தாட்சி. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சில சாட்சிகள் தேவை, அத்தாட்சி தேவை. அதை குறித்த ஒரு 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். த ப்ரூஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு பெயர் முக்கியம் அல்ல, இனம் முக்கியம் அல்ல, ஜாதி சான்று முக்கியம் அல்ல, அவன் வாழ்க்கை முக்கியம். அது எவைகள் என்பதை இந்த செய்திகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரும்பவும், பெயர் முக்கியம் அல்ல, இனம் முக்கியம் அல்ல, எந்த ஊர் முக்கியம் அல்ல, எந்த மொழி முக்கியம் அல்ல. அவன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 7 முக்கியமான சாட்சிகள். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதை போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த வசனத்தில் பல செய்திகளை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில், என் சத்தியத்தில், என் சபையில், என் ஊழியனோடு நிலைத்திருங்கள். இன்றைக்கு சபையில் நிலைத்திருக்கிற மக்கள் மிக குறைவு, வந்து போகிற மக்கள் ஏராளம். நிலைத்திருக்கிறவர்கள், திரும்ப சொல்லுகிறேன், அந்த புறாவை போல, காகத்தை போல வந்து போகிற மக்கள் ஏராளம். பார்வையாளராக அவருக்கும் சபைக்கும் தொடர்பே இல்லை, வருவார் போவார். நிறைய பேரை பார்க்குறேன், சபையினுடைய எந்த ஊழியத்திலும் அவருக்கு தொடர்பு இல்லை, சபையினுடைய எந்த காரியத்திலும் அவர் தொடர்பை வைத்திருக்க மாட்டார், வருவார் போவார். அவங்களால அவர் கிறிஸ்தவரே அல்ல. நம்பர் 1, த ப்ரூஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். திரும்ப சொல்லுகிறேன், அபைடிங். எவன் ஒரு நிலைத்திருக்கிறானோ அவன்தான் அன்பானவர்களே ஆண்டவருக்கென்று வாழ முடியும். இப்படி சொல்ல விரும்புகிறேன். அபைடிங் இன் கிரைஸ்ட் ப்ரூவ்ஸ் த யூனியன் வித் கிரைஸ்ட். தமிழில் சொல்லுகிறேன், நிலைத்திருக்கிற அந்த வாழ்க்கை தான் நான் சபையோடு ஐக்கியமாக இருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், நிலைத்திருங்கள். அடுத்த வார்த்தை, நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். வார்த்தையில், வசனத்தில், சபையில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். ஒரு சின்ன கேள்வி, நம்பி தேவ பிள்ளையே, வசனத்தில் நிலைத்திருக்கிறாயா? சபை நிலைத்திருக்கிறாயா? ஊழியனோடு நிலைத்திருக்கிறாயா? அந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த பாஸ்டரோட, மெகா பாஸ்டருக்கு அது வேற விஷயம். ஆனால் ஒரு ஸ்தல போதகர்களோடு தொடர்பே இல்லை. அப்படி பிஸி எந்த பாஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியல. அன்பானவர்களே, அட்லீஸ்ட் தொலைபேசியில் வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள். அபைட் இன் மீ. என் வார்த்தையில், என் சத்தியத்தில், என் உபதேசத்தில், என் எண்ணங்களில். முதலாவது, உங்கள் ஊழியருடைய எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஊழியருடைய சிந்தனை இருக்கிறீங்களா? அன்பானவர்களே, கவனமாக கேளுங்க. சபைக்காக பாரப்படுகிற ஒருவனை ஊழியன் மறக்கவே மாட்டான். பாருங்களேன், ஒரு வேலை யோசித்த உடனே அந்த நபர் தான் முன்னுக்கு, அவர் தான் சிந்தைக்கு வரார். அந்த வேலை உடனே அவர் பேர் தான் வருது. ஏன் தெரியுமா? நிலைத்திருக்கிறார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த வேலை உடனே அவர் தான் ஞாபகத்துக்கு வரார், அவரை தான் கூப்பிடுறாரு ஊழியர். கருத்து என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நிலைத்திருங்கள், நானும் நிலைத்திருப்பேன். அடுத்த வார்த்தை, நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருக்காவிட்டால் வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. நான் சொல்லுகிற அந்த குறிப்பு என்னவென்றால், அபைடிங் இன் கிரைஸ்ட் ப்ரூவ் த யூனியன் வித் ஹிம். இரண்டாவது குறிப்பு, ஒரு விசுவாசி என்பதற்கான இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். திரும்ப சொல்லுகிறேன், என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றுவது வாரத்தில் ஒரு நாள் அல்ல, என்றைக்கு ஒரு நாள் அல்ல, விரும்பினாலும் விரும்பாவிட்டால் என்னை பின்பற்ற கடவன். என் வார்த்தையை, என் சித்தத்தை, என் விருப்பத்தை, என் நோக்கத்தை, என்னுடைய ஆசைகளை பின்பற்ற கடவன். சின்ன கேள்வி, whom you follow? நீ யாரை பின்பற்றுகிறாய்? இன்றைக்கு இதே ஊடகத்தில் சில ரசிகர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்களுக்கு கூட. அவருக்கு ஒக்காலத்து வாங்கி பேசி அவருக்காக தேவையில்லை. வார்த்தை சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஊழியனை அல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும், இதுவரை மரிக்கும் வரை. நான் கொடுக்கிற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், ஃபாலோயிங் ப்ரூவ்ஸ் யுவர் டிசைபிள்ஷிப். உன் பின்பற்றுதல் தான் உன் சீஷன் என்ற ஒன்றை நிரூபிக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், உன் பின்பற்றுதல். ஒரு சின்ன கேள்வி, பேதுரு இயேசுவை பின்பற்றினார், ஆனால் தூரத்தில் நடந்தார். இன்றைக்கு பின்பற்றுகிறார்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இல்லை, அனுதினமும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் விரும்புவது, அவர் சித்தம் செய்வது, அவர் நோக்கம் செய்வது, அவருடைய குறிக்கோளை செய்வது. திரும்ப சொல்லுகிறேன், ஃபாலோயிங் ப்ரூவ்ஸ் யுவர் டிசைபிள்ஷிப். உன்னுடைய பின்பற்றுதல் தான் நீ சீஷன் என்பதை நிரூபிக்கிறது. எல்லாவற்றிலையும் அவருடைய அடிச்சுவடுகளிலே அவருடைய ஊழியத்தை பின்பற்றுவது, ஊழியனின் வார்த்தை பின்பற்றுவது. முதல்ல சொன்ன அபைடிங், இது ஃபாலோயிங். தமிழகத்தில் பின்பற்ற கடவன். விரும்பினால் அல்ல, விரும்பாவிட்டாலும், உன் சுய வழிகளின்பட அல்ல, அதாவது நடிப்பதல்ல, நடக்கிறவன். பின்பற்றுதல், நடக்க கடவன். இதைத்தான் சங்கீதம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ. இன்றைக்கு நடிக்கிறவர்கள் ஏராளம், நடக்கிறவர்கள் மிக குறைவு. யுவர் ஃபாலோயிங் ப்ரூவ்ஸ் யுவர் டிசைபிள்ஷிப். உன்னுடைய பின்பற்றுதல் தான் நீ சீஷன் என்பதை நிரூபிக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பின்பற்றாமல் நீங்கள் எப்படி சீஷன் சொல்ல முடியும்? கிறிஸ்துவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றுவதல்ல. கவனிங்க, எந்த கொள்கை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த கொள்கைக்கு சொந்தக்காராக மாறுறாங்க. கம்யூனிசம் அதை பின்பற்றுவது கம்யூனிஸ்டாக மாறுறாங்க. கேத்தலிசம் அதை பின்பற்றுவது கேத்தலிக்ஸாக மாறுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபேசிசம் அதை பின்பற்றுவங்க ஃபேசிஸ்ட் மாறுறாங்க. டெரரிசம் அதை டெரரிஸ்டாக மாறுறாங்க. எனவே எதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களாக மாறுகிறார்கள். If you follow Christ, you become the disciple. Your following proves your discipleship. திரும்ப மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். என சொல்ல வந்த வார்த்தை, முதலாவது சொன்ன அபைடிங் சொன்னேன், ரெண்டாவது ஃபாலோயிங் சொன்னேன், மூன்றாவது ஒபீடியன்ஸ் சொல்கிறேன், கீழ்ப்படுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறார்களோ, ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ. நடத்தப்படுதல், கீழ்ப்படிதல் நடத்த முடியும். ஒரு பையன் கீழ்ப்படிஞ்சாதான் அவனை நடத்த முடியும். ஒரு விசுவாச ஊழியனை கீழ்ப்படிஞ்சாதான் அவனை நடத்த முடியும். இன்றைக்கி யாருமே ஊழியனுக்கு கீழ்ப்படியதே இல்லை. பிகாஸ் எவ்ரிபடி ஆஸ் பாஸ். அவங்களுக்கு நிறைய தெரியும், ஊழியனை விட அதிகமாக படித்திருக்கிறார், ஊழியனை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஸோ he thinks he is the boss. No. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஒபீடியன்ஸ் ப்ரூவ்ஸ் யுவர் சன்ஷிப். நீ பிள்ளை என்பதை நிரூபிப்பது உன்னுடைய கீழ்ப்படிதல் தான். என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவே இல்லை, எதிர்த்து பேசுது, முரட்டாட்டம் பண்ணது, புரியுதா உங்களுக்கு? ஏட்டிக்கு போட்டியாக பேசுது, ஆல்வேஸ் ரெபல்லியஸ், ஆல்வேஸ் ரெசிஸ்டிங். ஹவு கேன் ஐ சே இஸ் மை சன்? ஒரு சர்டிஃபிகேட்டில் இருக்கலாம் என் பிள்ளையா, ஆனால் என் உள்மனம் ஏற்றுக்கொள்ளாது. திரும்ப சொல்லுகிறேன், எதிர்க்கிற ஒருவரை உள்மனம் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்று பேசுகிறவர் யோசித்து பாருங்கள், ஒருவேளை அந்த அரசாங்க பதிவேட்டில் பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் ரெபலியஸ் வித் ஃபாதர். தமிழில் சொல்ல, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறார்களோ, நான் சொல்லுகிற வார்த்தை ஒபீடியன்ஸ்
ப்ரூவ் யுவர் சன்ஷிப். உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் நீ பிள்ளை என்பது நிரூபிக்கிறது. நீங்கள் எத்தனை குடும்பங்களில் பெற்றோர் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கண் போன போக்கிலே மனம் போன போக்கில் ஆண்களும் பெண்களும் இந்த திருமணங்களில் கீழ்ப்படியதே இல்லை. அவங்க எதை விரும்புகிறாங்க அதை செய்யணும். அழுது புரண்டு மிரட்டி they want to achieve. நோ, நீங்கள் சாதனையாளர் மாற முடியாது. சாதனையாளராக இருக்கலாம், ஆனால் சன்ஷிப்குள்ளே வர முடியாது. திரும்ப சொல்கிறேன், யுவர் ஒபீடியன்ஸ் ப்ரூவ் யுவர் சன்ஷிப். உன்னுடைய கீழ்ப்படிதல் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய ஊழியனுக்கு கீழ்ப்படுகிறாயா? சகோதரியே, உன் கணவருக்கு நீ கீழ்ப்படுகிறியா? இல்லாவிட்டால் யூ கேனாட் பி அந்த உறவுக்கு சொந்தக்காரராக மாற முடியாது. நான் சொல்வது மகனாக, மகளாக, மனைவியாக, ஒரு விசுவாசியாக. நான் சொல்வது சன்ஷிப் சொல்லும்போது அந்த உறவு ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்க முடியாது. சர்டிஃபிகேட்டில் வேணால் மனைவியாக இருக்கலாம். பட் இஃப் நாட் ஒபீடியன்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட், கீழ்ப்படியாத ஒரு மனைவி, திரும்ப சொல்லுகிறேன், மனைவியாக இருக்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சர்டிஃபிகேட்டில் வேணால் இருக்கலாம், ஆனால் மனதளவில் ரொம்ப கசப்பாக தான் இருப்பாங்க. அதே போல் பிள்ளைகள் கூட எதிர்த்து பேசுகிற பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஒரு அப்பாவுக்கு மனசில் பிள்ளையாக இருக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், மனசில், எண்ணங்களில், சிந்தையில் பிள்ளையாக இருக்க முடியாது. ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஆனால் என்ன சொல்லணும், என் பிள்ளை, என் விசுவாசி, அதுக்கு நான் போட்டி போட்டு சொல்லணும். உன்னுடைய ஊழியர் உன்னை போட்டி போட்டு 4 பேர் மாதிரி சொன்னோம், ஈஸ் மை பிலீவர், ஈஸ் மை மெம்பர் ஆஃப் மை சர்ச், அதை பெருமையாக சொல்லணும். சிலருக்கு சொல்கிறதுக்கு பெருமையே இல்லை. கேவலமான வாழ்க்கை, அர்த்தமில்லாத வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை. உங்கள் விசுவாசியா? அந்த கேள்வி வரும்போது மௌனம். ஏனென்றால் திரும்ப சொல்கிறேன், ஒபீடியன்ஸ் ப்ரூவ் யுவர் சன்ஷிப். கீழ்ப்படிதல் தான் உன் உறவை நிரூபிக்கிறது. நீங்கள் வேற எவர் யூ ஒர்க், உங்கள் கீழ்ப்படிதல் தான் இட் ப்ரூவ்ஸ் யுவர் எ சர்வெண்ட். உங்களுடைய அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிவது, இந்த ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படிவது. இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கீழ்ப்படிதே கிடையாது. நான் ஒன்று சொன்னால் அவர் இன்னொன்று சொல்லுவார், ஏட்டிக்கு போட்டியாக பேசுவார். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கிட்டயே. ஆனால் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப தெரியும். இதை விட பெரிய வேடிக்கை, என்னை வச்சே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நான் இருக்கும்போது அவர் ஆசீர்வாதம் போடுறார். அந்த உடன் ஊழியர், அந்த கிளை ஊழியர், நான் இருக்கிறேன் சபையில், இன்னொருடைய சபைக்கு போயிருக்கிறேன் பிரசங்கியாராய், என்னை வைத்துக்கொண்டு அவர் ஆசீர்வாதம் போடுறார். சின்ன வயசு, இப்போ தான் வளர்ந்து வரார், அவர் ஆசீர்வாதம் போடுறார். இது சரியாக தவறா? வாதம் வேண்டாம். இல்லை என்ன தெரியுதுன்னா, யூ டோன்ட் வாண்ட் டு ஒபே. ஒன்று சொன்ன உடனே பட்டிமன்றம், வாதம், விவாதம், ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், எவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் புத்திரராக இருக்கிறார்கள். ஒருவேளை அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் பரலோக அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்க முடியாது. ஒன்ஸ் யூ ஹேவ் அ டிஸ்ஒபீடியன்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் ஒபீடியன்ஸ் ப்ரூவ்ஸ் யுவர் சன்ஷிப். 4வதாக அன்பானவர்களே, அதே ரோமர் 8:11, ரோமர் 8:11 இப்படி சொல்லுகிறது. ரோமர் 12:11 இப்படி சொல்லுகிறது. ரோமர் 12:11, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், சர்வீஸ் ப்ரூவ் யுவர் லார்ட்ஸ். ஊழியம் செய்யுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் சர்வீஸ் வில் ப்ரூவ் யூ பிலாங் டு லார்ட். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். திரும்ப திரும்ப சாமுவேல் சின்ன வயதிலேயே கர்த்தருக்கு பணிவிடை செய்தார். சின்ன வயசுலேயே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பிரசங்கம் இல்லை, ஆரான் நடத்துறது இல்லை, எந்த விதத்தில் ஆகிலும், விசிபிள் இன்விசிபிள், அரங்கத்திலும் அந்தரங்கத்திலும் ஏதோ ஒரு ஊழியம். இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்க்குறீங்களே, இதற்கு பின்னாக எத்தனையோ பேர் ஒளிப்பதிவு, பதிவேற்றம், அதை எடிட் பண்ணுவது, அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுவது, இப்படி பல அந்த சேனல்களில் ஊழியம் செய்வது, அந்த சேனலில் பணியாற்றுகிறாரே அவர். இதெல்லாம் பாருங்கள், இவங்களெல்லாம் திரைமறைவிலே. ஆனால் எனக்கு என்ன பலன் உண்டோ அதே பல நித்தியத்தை அவளுக்கும் உண்டு. இதை ஒளிப்பதிவு செய்கிற, இதை பதிவேற்றம் பண்ணுகிற, இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுகிற இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதே ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படியானால் ஊழியம், திரும்ப சொல்லுகிறேன், சர்வீஸ் வில் ப்ரூவ் தட் யூ பிலாங் டு லார்ட். சற்று கடினமாக இருக்கும், கேளுங்க. யுவர் சர்வீஸ், உங்களுடைய ஊழியம் நீங்கள் யாருக்கு சொந்தக்காரர் என்பதை சொல்லும்.
திரும்ப சொல்கிறேன், பிசாசுக்கு ஊழியம் பண்ணீங்கன்னா பிசாசு சொந்தக்காரங்க, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணீங்கன்னா நீ கர்த்தருக்கு சொந்தக்காரங்க, அரசியல்வாதிக்கு ஊழியம் பண்ணீங்கன்னா அரசியல்வாதிக்கு சொந்தக்காரங்க, ஒரு துன்மார்க்கு ஊழியம் பண்ணீங்கன்னா நீங்கள் துன்மார்க்குன்னு சொந்தக்காரங்க. ப்ளீஸ் திங்க் அபவுட் whom you serve. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள்? பாவத்துக்கா? நீங்கள் பாவத்துக்கு பிள்ளை. பிசாசுக்கா? பிசாசுக்கு பிள்ளை. உலகத்துக்கா? உலகத்துக்கு பிள்ளை. அந்த வார்த்தை திரையில் பாருங்கள், கர்த்தருக்கு. That means your service will prove that you are Lord's. அழகான வார்த்தை. உங்களுடைய ஊழியம் சொல்லும், நான் கர்த்தருக்கு, என் சந்ததி கர்த்தருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்கள் சந்ததி கர்த்தருக்கு, உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு, உங்களுடைய அந்திம காலம் கர்த்தருக்கு, நீங்கள் உங்கள் குடும்பமே கர்த்தருக்கு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதை திருப்பி போடுங்க, ஊழியம் செய்யுங்கள். அப்படி திருப்பி போடுங்களேன், ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் சொந்தக்காரா மாறிடுவீங்க. புரியலையா உங்களுக்கு? ஊழியம் பண்ணுங்க, இட் பிலாங்ஸ் டு காட். 5வது குறிப்பு, எபேசியர் 5:3. செப்பரேஷன் ப்ரூவ் யுவர் செயின்ட்ஷிப். பிரிந்து வாழும் வாழ்க்கை உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு. எபேசியர் 5:3 நான் வாசிக்கலைங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. சற்று கடினம், எப்படி சொன்னப்பட முடியும்? வேசித்தனம், மற்றெந்த அசுத்தம், பொருளாசை ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, உங்களுக்கு பெயர் பரிசுத்தவான்கள். திரையிலே பாருங்கள், வேசித்தனம், மற்றெந்த அசுத்தம், பொருளாசை ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாத போது யூ பிகேம் எ saint. தமிழ் சொல்லுகிறேன், செப்பரேஷன் ப்ரூவ்ஸ் தட் யூ ஆர் எ saint. அதாவது உங்களுடைய பிரிந்து வாழும் வாழ்க்கை, இட் ப்ரூவ்ஸ் தட் யூ ஆர் saintship. ஆரம்பத்தில் சொன்னேன் சன்ஷிப், அடுத்து டிசைபிள்ஷிப், அடுத்து சொன்னேன் அதாவது இட்ஸ் ப்ரூவ் யூனியன் என்று சொன்னேன். இப்போ நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை செயின்ட்ஷிப், SAINT, செயின்ட்ஷிப், பரிசுத்தவான்கள். அது கொஞ்சம் பல வாசித்திருப்பீங்க, இதை கொஞ்சம் ரிவர்ஸில் வாசிக்கணும். எப்படின்னா, இவை ஒன்றும் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் பரிசுத்தவான்கள். பிரிந்து வாழும் வாழ்க்கை மிக கடினம், இந்த நூற்றாண்டில் மிக மிக கடினம். நான் விரும்பலாம் கூட தானாக வருது, வாட்ஸ்அப்பில் வந்து விழுது, நம்ம எங்கே பார்த்தாலும் விழுது. புரியுதா உங்களுக்கு? எங்கே பார்த்தாலும் நியூஸ் பார்க்குறோம், அந்த நியூஸ் இடைவெளியில் இது வந்து விழுது. ஆனால் அன்பானவர்களே, அதிலிருந்து பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, நாட் டு சேச்சுரேட்டட், அதில் கவர்ந்து கொள்ளப்படுவதல்ல. அப்படி வாழும்போது திரும்ப சொல்கிறேன், யுவர் செப்பரேஷன் வில் ப்ரூவ் யுவர் செயின்ட்ஷிப். பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, இவர் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவருடைய போக்கு சரியில்லை, நடத்த சரியில்லை, ஆனால் அவரால் எனக்கு சில நன்மை கிடைக்குது, வேண்டாம். அந்த அந்த பதவி, திரும்ப சொல்கிறேன், செயின்ட்ஷிப், பரிசுத்தவான் என்கிற அந்த தகுதி, ஐ லூஸ் தட். இவருடைய போக்கு சரியில்லை, இவருடைய வாழ்க்கை சரியில்லை, அவருடைய ஜீவியம் சரியில்லை, இவருடைய அந்தரங்கம் சரியில்லை. குணிங்க, பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதே. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. when you separate from them you became saintship. கவனிங்க, அதை விட ஒரு பெரிய வாழ்க்கை, அவரால் நன்மை கிடைக்குது. அது அந்த நன்மை பேக்கெட்டை நிரப்போம், ஆனால் மனசை நிரப்பாது. தேவன் தரும் நன்மை ரெண்டையும் நிரப்போம், பேக்கெட்டை நிரப்போம், மனசை நிரப்போம். மணி வில் ஃபில் only your packet but not your heart, but God can fill you both. உன்னுடைய கருத்து என்னவென்றால், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, ஆங்கிலத்தில் அந்த saintship, your separation will prove your saintship. கடினம்தான், ஆனால் அந்த கடினத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். your separation will prove your saintship. அடுத்தபடியாக walk, prove your life.
உங்கள் நடத்தை தான் உங்கள் வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறது. யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். எப்படி நடக்கிறீங்க, குடும்பத்தில், சபையில், வீதியில், டிரான்சாக்ஷன், பணம் வாங்கினீங்களே, எப்படி கடன்காரை பார்த்தா ஓடி போயிடுறது, இல்லை கடன் வாங்கி சபைக்கு வராமல் இருக்கிறது, அவங்கள ஏமாத்துறது, இவங்களை ஏமாத்துறது. யோசிச்சு பாருங்க. யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். கலாத்தியர் 5:25. கலாத்தியர் 5:25 கவனிங்க. ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். திரும்ப சொல்லுகிறேன், ஆவியினால் பிழைத்திருந்தால், அதை மாற்றி சொல்லுறேன், இது 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 ஒரு ரிவர்ஸில் படிக்கணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் ஆவியினால் பிழைத்திருப்பீர்கள். லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் போது யுவர் லைஃப் வில் பி ப்ரூவ்ட் தட் யூ ஆர் a saint. இந்த வசனத்தை 2வது வரியை முதல்ல படிக்கணும், முதல் வரியை 2வது படிக்கணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் நீங்கள் யாராக மாறுறீங்க தெரியுமா? ஆவியினாலே யூ கேன் live in the spirit. தமிழில் சொல்லுகிறேன், யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். மேடையில் பேசலாம், அடுக்குமொழியில், இலக்கணம், இலக்கியம், சிரிப்போடு, நயவசனிப்போடு எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனால் அந்தரங்க வாழ்க்கை, யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். உங்கள் கொடுக்கல் வாங்கல், பேச்சில், நடத்தையில் தருவேன்னு சொன்னீங்க, இந்த காலத்தில் உண்மை இல்லையே. யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். அதாவது யுவர் டாக் இஸ் யுவர் வாக். யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். நீங்கள் நடக்கிறீங்களே அந்த நடத்தை, அதுதான் நீங்கள் யாருன்னு சொல்லும். இல்லைங்க அது வேற இது வேற, இல்லை அதுதான் நீங்கள். மை வாக் வில் ப்ரூவ் மை லைஃப். நான் எப்படி நடக்கிறேனோ அதான் என் வாழ்க்கை. அதை நான் மறைக்கலாம், ஆனால் ஒரு நாள் வெளிச்சம் காட்டிடும். அதை மறைக்கவே முடியாது. அப்படியே மறைச்சாலும் கேட்குறோம் சொல்லுவாங்க, இது ஓவர் பில்டப், நடிக்கிறார். எனக்கே தெரியும், சில பேர் ஜெபிக்கும் போது சிரிப்பாக வரும் எனக்கு. ஐ நோ தர் லைஃப். அவங்க சில பிரசங்கம் பண்ணுவாங்க மேடையில், ஐ நோ தர் லைஃப் வெரி பர்சனலி. அவருடைய வாழ்க்கையை அணுவாய் நான் அறிந்திருக்கிறேன். நான் நீதிபதி அல்ல, ஆனால் என்ன சத்தம், என்ன கூச்சல், என்ன ஆர்ப்பாட்டம். பிகாஸ் ஐ நோ தம் ஃபார் அ லாங் டைம். அவளை நன்கு அறிந்திருக்கிறேன், முழுமையாக அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கடவுளா? இல்லை, ஐ நோ தம் பர்சனலி. அதாவது நிகழ்காலத்தில் அறிந்திருக்கிறேன், கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில். பட் ஸ்டில் கூச்சல், குழப்பம், அட்டகாசம். யுவர் வாக் வில் ப்ரூவ் யுவர் லைஃப். சற்று கடினம் ஏற்றுக்கொள்வது. கடைசியாக your shining will prove your light. Your shining will prove your light. மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? உலகத்துக்கு வெளிச்சம். Your shining will prove your light. அந்த வெளிச்சம் சொல்லும் எப்படிப்பட்ட லைட் உள்ளே இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது 1000 வாட்ஸ், இது 100 வாட்ஸ், இது 0 வாட்ஸ். எப்படி? பிகாஸ் ஆஃப் அந்த 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 ஷைனிங். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன்ல, பிகாஸ் ஆஃப் த ஷைனிங். புரியுதா? உங்களோட நான் பேசுகிறேன் இப்போது. ஒன்றுமே இது ஒரு 500,000 வாட்ஸ் பல்பு, அதுக்கு மேலே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இப்போது. யுவர் ஷைனிங் வில் ப்ரூவ் யுவர் லைட். நல்லா கவனிக்க வேண்டும். உங்களுடைய வெளிச்சம், நீங்கள் யார் என்பதை வசனம் படிங்க கேளுங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் உங்கள் உயரத்தை காட்டும். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் ஷைனிங் வில் ப்ரூவ் யுவர் ஹைட். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இது டூப்ளிகேட் பண்ண முடியாது. யூ கேனாட் இமிட்டேட். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் ஷைனிங் ப்ரூவ்ஸ்.
ஆண்டவருக்கு பிரகாசமாக இருக்கிறீங்களா? யாருக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் பிரகாசம் இருக்கிறீங்களா? உங்கள் செய்தி, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய அந்த கவுன்சிலிங், உங்களுடைய கன்சோலேஷன், உங்களுடைய கரெக்ஷன் யாருக்கும் ஷைனிங்காக இருக்குதா? ஐயா, அவரோட பேசினேன், வெளிச்சம் பெற்றேன். அவரோடு பேசினேன், வாழ்க்கையை புரிந்து கொண்டேன். அவரோடு பேசினேன், தெளிவு பெற்றேன். அவரோடு பேசினேன், என்னுடைய வாழ்க்கையின் பயணங்களே மாறிற்று. அது ஷைனிங். The shining will prove what kind of light you are. நீங்கள் 0 வாட்ஸா, 40 வாட்ஸா, 1000 வாட்ஸா, தெரியுமா? உங்களுடைய இந்த வெளிச்சமே சொல்லும். உங்கள் வெளிச்சம் சொல்லும் எப்படிப்பட்ட லைட் நீங்கன்னு. The shining will prove your light. அந்த கிரேடு சொல்லும் 100, 1000, 0. திரும்ப சொல்லுகிறேன், God expects some fruit in our life. உங்கள் வாழ்க்கையில் சில சாட்சிகளை எதிர்பார்க்கிறார். முதலாவது, abiding proves my union with Christ. என்னுடைய நிலைத்திருக்கிற வாழ்க்கை நான் யார் என்பதை சொல்லுகிறது. அவரோட ஐக்கியத்தை காட்டுது. நிலைத்திருத்தல் மாதத்தில் ஒரு நாள் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இல்லை, அனுதினமும். ரெண்டாவது, following proves my discipleship. என் பின்பற்றுதல் நான் சீஷன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. காடானாலும் மேடானாலும் வெயிலானாலும் மழையானாலும். நான் ஆலயத்தில் பார்க்குறேன், கடுமையான மழை, தூரத்து மக்கள் வருகிறார்கள், பக்கத்து வீடு வருவதே இல்லை, தூக்கம். யுவர் ஃபாலோயிங் வில் ப்ரூவ் யுவர் டிசைபிள்ஷிப். மூன்றாவது, அன்பானவர்களே, ஒபீடியன்ஸ் வில் ப்ரூவ் யுவர் சன்ஷிப். உங்கள் கீழ்ப்படிதல் தான் அந்த உறவை சொல்லுது. என் விசுவாசி நான் சொல்லணும்னா கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படியே இல்லையே, ஏட்டிக்கு போட்டி வேண்டாம். பெரியாளாக இருக்கலாம், ஆனால் பிள்ளையாக இருக்க முடியாது, தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நான்காவது குறிப்பு, செப்பரேஷன் will prove your sonship. அந்த பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரை மாதிரியே பேசுறது, அவரை பேர் நடக்கிறது. அவர்கள் பேசலாம், நீங்கள் பேசக்கூடாது. அவங்க அப்படி செய்யலாம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. தட் ப்ரூவ்ஸ் யுவர் உங்களுடைய பரிசுத்தத்தை அது நிலைநாட்டுகிறது. எனக்கு அது ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பி அந்த பதவி எனக்கு விரும்புகிறேன், செயின்ஷிப். மற்ற பதவியெல்லாம் தேவையில்லை. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், அந்த பரிசுத்தவான் என்கிற அந்த மேன்மை. அவர் சொன்னாலே இவரை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிரிட்டிக்ஸ் ஆல்வேஸ் கிவ் கமெண்ட்ஸ். அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு தூஷிக்கிறான்னு சொன்னால் அவனையே நம்பல, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் அடுத்தவங்க தூஷிக்கிறாங்க. தேர் இன்செக்யூர். ஸோ அடுத்தவங்க தூஷிக்கிறாங்க. அடுத்த குறிப்பு, யுவர் ஷைனிங் வில் ப்ரூவ் யுவர் லைட். உங்கள் வெளிச்சம்தான் நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் வாக் ப்ரூவ்ஸ் மை லைஃப். என் நடத்தை, ஆவி கேட்டுப்படி நடந்து கொள்ளுங்கள், புரியுங்களா? அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். கல்லத்தியரில் இங்கிலீஷ் அழகாக போடுறது, பை த ஸ்பிரிட் யூ லிவ். கவனிங்கள், நீங்கள் ஆவியில் நடத்தப்படும் போது வாக் யுவர் ப்ரூவ் யுவர் லைஃப். உங்கள் நடத்தை தான் நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும். இந்த செய்தி திரும்ப கேளுங்க. யாரையும் காயப்படுத்த அல்ல, குற்றப்படுத்த அல்ல, நம்மை நாமே சீர்பொருந்த பிள்ளையாய், பரிசுத்தவானாய், வெளிச்சங்களாய், சீஷர்களாய் உலகத்தில் மாறுவோம். சீஷனாகுவோம், சிலுவை சுமப்போம், ஆண்டவருக்கு பிரியமாயிருப்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு அடையாளங்களாக ஏசாயா சொன்னது போல நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாக இருக்கிறோம். அந்த அடையாளங்களாக எங்களை மாற்றும். இந்திய தேசத்தில் அடையாளங்களாக எசேக்கியேல் 24:24 எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். இஸ் த யுவர் ப்ரூஃப். ஆமாண்டவரே, தேசத்தில் நாங்கள் அடையாளங்களாய், அவமான சின்னங்களாய் அல்ல, அடையாள சின்னங்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நடத்தும், தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயம் குறித்த கருத்துக்களை எழுதுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 98
41839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.